ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் அமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லார் கூடயும் சண்டை போடுவாரு. இப்பெல்லாம் உங்க சண்டைகளை பத்திய நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. கிரண் ராவ் கூட நீங்க சண்டை போட்டீங்க. ரொம்ப நாளா பேசக்கூட இல்ல. ஆமா, ஆக்சுவலி அது சண்டைக்கான விஷயம் இல்ல. நான் சண்டை போடுறது ரொம்ப கம்மி. எனக்கு சண்டை போடுறதுக்கான நேச்சர் கிடையாது. யாராவது என்ன ஹர்ட் பண்ணாங்களோ, யாராவது என் மனசை உடைச்சாலோ இல்ல ஹர்ட் பண்ணாலோ அப்போ நான் டோட்டலா சைலண்ட் ஆயிருவேன். எப்படின்னா ஒரு ஸ்டீல் சோறு என்னை சுத்தி நாலா பக்கமும் சூழ்ந்த மாதிரி. அதுக்கப்புறம் யாரு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களோ அவங்க கூட நான் பேசவும் மாட்டேன், அவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன். என்னை நான் ஐசோலேட் பண்ணிக்குவேன். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னா, எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவன்னா, நான் அவங்க பேசுறத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நான் டோட்டலா கட் ஆஃப் ஆயிருவேன். அப்புறம் இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. சொல்லப்போனா இது தப்பான விஷயம். அதை நானும் ஒத்துக்கிறேன். பாருங்க, மனுஷங்களால தப்பு நடக்கும். உங்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா அவங்கள நீங்க மன்னிச்சிருங்க. மன்னிப்பை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா உங்களோட அடுத்த குற்றச்சாட்டு வரதுக்குள்ள ரஜத் சார் ரொம்ப அட்டாக்கிங் மோட்ல இருப்பாரு. அவர் விடவே மாட்டாரு. டக் 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 எல்லா சைட்ல இருந்தோம். சோ இந்த விஷயம் உண்மைதான். நான் இத சொல்லுவேன், இன்மெச்சூர்னு தான் சொல்லுவேன். இது குழந்தைத்தனம். என் ஃப்ரெண்டு கூட ஒரு சண்டை நடந்ததுனால நான் அவங்க கூட 7 வருஷம் பேசாம இருந்திருக்கேன். அவங்க ஒரு நடிகை. அவங்க பேரு ஜூஹி சாவ்லா. கூட நீங்க 7 வருஷம் பேசாம. நான் ஜூஹி கூட 7 வருஷம் பேசாம இருந்திருக்கேன். இது குழந்தைத்தனம். இது ஈகோ. இதுல ஈகோ வந்துரும். நான் தான் கரெக்ட், அவ தப்பு பண்ணா நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு. தப்பு. சோ இந்த தப்பு எனக்குள்ள இருந்ததுன்னு அதுக்கப்புறம் நான் தெரப்பி கூட ஆரம்பிச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. சோ இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. சோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. ஸ்ட்ரிக்டா, ஜட்ஜ்மெண்டலா, அன்ஃபர்கிவிங், ஒருத்தரை மன்னிக்காம இருக்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. அப்புறம் இதெல்லாம் எனக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சது. நான் ஒரு இன்டர்வியூல கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப டீப்பா தூங்குவீங்கன்னு. அப்புறம் நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டமான வேலையாமே சார். அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க உண்மைதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் கும்பகர்ணன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு தடவை தூங்கிட்டேன்னா என்ன எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இதுவும் உண்மைதான். என்னால பல மணி நேரம் தூங்காம வேலையும் பார்க்க முடியும். ஆனா நான் ஒரு தடவை தூங்கிட்டேன்னா என்ன எழுப்பவே முடியாது. நான் பெட்ல தூங்கும்போது பக்கத்துல உள்ள டேபிள்ல அதுல ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க. மேக்கப்ல வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். அது பெர்மனண்டா என்னோட சைட்ல தான் இருக்கும். ஏன்னா நான் காலையில ஏர்லி நானா முழிக்க மாட்டேன். என்னோட அலாரம் கேட்காது. நான் தூக்கத்துல பொய் சொல்லுவேன். என்னை எழுப்பும் போது சொல்லுவாங்க, உங்களுக்கு வேலை இருக்கு, 6 மணிக்கு ஷூட்டிங் இருக்கு. அப்புறம் நான் தூக்கத்துல இப்படி சொல்லுவேன், இல்ல அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் நடந்திருக்கு. நான் ரீனாக்கு என்னோட ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, என்ன தூங்க விடுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை எஸ்ஜி கூட நடந்திருக்கு. யாஷ் சோப்ரா, நம்பர் 1 டைரக்டர். அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலை செய்கிறேன், பரம்பரா. எஸ் சார் என்ன சொன்னார்னா, நாளைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். ஷூட்டிங் 2-3 மாதம் கழிச்சு தான், லுக்குக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நாளைக்கு 11 o'clock வந்துருங்க, நம்ம ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கலான்னு. நான் சொன்னேன், இல்லை நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது, ஸோ 11 o'clock வர முடியாது, நான் மார்னிங் 7 மணிக்கு வரேன்னு. அதுக்கு இது ரொம்ப ஏர்லி, ஃபோட்டோ செஷன் சீக்கிரம் வந்து முடிச்சிருவியான்னு கேட்டார். இல்லை நான் முடிச்சிருவேன்னு சொன்னேன். ஸோ 7 to 9 2 hours உங்களுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன். அப்புறம் 9 o'clock ஷூட்டிங்க்கு 9 o'clock கிளம்புனா அங்கே 10 o'clock போயிடுவேன். ஸோ 1 hour லேட்டாக போகிறேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு மன்சூர் ஷூட்டிங் இருந்தது. என்னோட பிரதர், அவர்கிட்ட நான் 1 hour பர்மிஷன் வாங்கினேன். பிரதர் எனக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்கு, நீ கொஞ்சம் சமாளிச்சுக்க. அவர் பரவாயில்லன்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் டே நான் முழிக்கும் போது 11:30. அப்போ எனக்கு எந்த அளவு கோவம் வந்ததுன்னா, என்னோட அசிஸ்டண்ட்டை நான் ரொம்ப நல்லா திட்டி விட்டுட்டேன். நீ இவ்வளோ கேடு கட்டவனாடா, 11:30 ஆயிருச்சு, 7 மணிக்கு போகணும், அதுவும் எஸ் சோப்ராவோட ஷூட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட வேலை பார்க்க போறேன், அவர் என்ன நினைப்பாரு. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் மன்சூரோட ஷூட்டு வேற இருக்கு. அப்போ அங்க 10 மணிக்கு போகணும், நீங்க என்ன 11:30க்கு எழுப்பி விடுறீங்க. அப்போ ரீனா ஷட் அப்னு சொன்னா.
ரீனா என்ன திட்டினா. நான் ஷாக் ஆகி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ரீனா சொன்னா, நாங்க உங்களை 5 மணிக்கு எழுப்பி விட்டோம். நீங்க எழுப்ப சொன்ன டைம்ல. நாங்க எழுப்புனப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இல்ல போட்டோஷூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்ப நான் டோட்டலா ஷாக் ஆயிட்டேன். அட, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னால எப்படி சொல்ல முடியும்? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்புனப்ப சொன்னீங்க நீங்க. அது எப்படி என்னால தூங்கிட்டு இருக்கப்ப பொய் சொல்ல முடியும்? அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க பொய் தான் சொன்னீங்க, நீங்க கேன்சல்னு சொன்னதுனால தான் எழுப்பலன்னு. அப்புறம் நீங்க இதுவும் சொன்னீங்க, ஷூட்டிங்கும் கேன்சல், நான் நாள் பூரா தூங்கணும்னு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்படின்னா நான் தூக்கத்திலையும் பொய் சொல்லுவேன். அதாவது நான் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது 1 or 2 டைம் சொல்லுவேன். ஆனா தூக்கத்துல கண்டிப்பா சொல்லிடுவேன். உங்களுக்கு தங்கல் ஆஃபர் வந்தப்ப, தங்கல் கதையை உங்களுக்கு சொன்னப்ப, நீங்க ஒரு வயசான ஆமா, கேரக்டர், வயசான ஒரு கொஞ்சம் குண்டா இருக்கணும். வெள்ள முடி. அப்ப நீங்க சொன்னீங்களா, இந்த மாதிரி சல்மானும் ஷாருக்கும் என்னோட கரியரை கெடுக்கவே இப்படி ஒரு கதையை எனக்காக அமைச்சிருக்காங்கன்னு? நீங்க சரியா சொன்னீங்க. நான் தமாஷ்க்கு தான் சொன்னேன். அப்புறம் இது தமாஷ் தான். நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட யார் இந்த கதையை அனுப்புனதுன்னு கேட்டேன். நான் அப்போ தூம் 3 அப்பதான் முடிச்சேன். பிகே ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நான் நிதேஷ் சார் கிட்ட சொன்னேன், நிதேஷ் சார், மக்கள் என்னன்னா தப்பான கருத்துல இருக்காங்க. எனக்கு 35 இயர்ஸ் தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட உண்மையான வயசு தெரியாது. அப்புறம் நீங்க எடுக்கிற படம் ஒருவேளை இதை பண்ணா அவங்களுக்கு என்னோட உண்மையான வயசு தெரியும். இவருக்கு 55 வயசு, வயசானவருன்னு தெரியும். 4 பசங்களுக்கு அப்பா. இதுதான் ஃபிலிமுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ இதுக்காக தான் நான் உங்ககிட்ட தமாசா சொன்னேன். சல்மான், ஷாருக் கான் உங்களை அனுப்புனாங்களா, தங்கல்ல இவரை அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடலான்னு. ரொம்ப நாளா ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு. ஸோ இது ஒரு ஜோக். உங்களுக்கு உண்மையாவே அப்படி தோணலையா? அதாவது இந்த கேரக்டர் நம்ம பண்ணோம்னா படத்துல எப்படி நம்மள எல்லாரும் வயசானவங்களா, கிழவனா, 4 பொண்ணு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம இதை பாதிக்கும், லுக்ஸ், கரியரை, ஹீரோ இமேஜ்க்கு பாதிப்பு ஏற்படும் தோணும். ஆமா, எனக்கும் இந்த பயம் இருந்தது. அதனாலதான் நான் நிதேஷ் சார்கிட்ட சொன்னேன், ஒரு வேலை ஒண்ணு பண்ணலாம்ப்பா. அவர் ரொம்ப குண்டாயிட்டாரு, வயசாயிருச்சு. ஒருவேளை என்னோட ஸ்டார்டம்ல ஒரு பாதிப்பு ஏற்படலாம். இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த படத்தை நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, இல்ல 7 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. அவரும் சரி அப்படின்னு சொன்னாரு. நான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க தான் இந்த படத்தை பண்ணணும்னு விரும்பினாரு. ஆனா விஷயம் என்னன்னா ரஜித் சார், ஒரு கதை என் மனசை தொட்டுருச்சுன்னா அது என் ரத்தத்துல கலந்துரும். அப்புறம் அது எவ்வளவு நல்ல கதைன்னா அது ரொம்ப நல்ல தீமுள்ள கதை. நம்ம பொண்ணுங்களை பத்தி சொல்றோம். நம்ம நாட்டுல உள்ள பொண்ணுங்க, பெண் பிள்ளைகள், அவங்கள நம்ம குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. அவங்களுக்கும் நம்ம ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமையை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு. ஸோ அந்த மெசேஜ் எவ்வளோ நல்ல மெசேஜ்னா, அந்த கதை எவ்வளோ நல்ல கதைன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ என்னோட கேரியர் முடிஞ்சு போனாலும் எனக்கு பயம் இருந்தது. பயம் இல்லைன்னு சொல்லல. அது எனக்கு இந்த படம் பண்ணியே ஆகணும்னு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் அந்த கதைக்கு ஃபேன் ஆகிட்டேன். அது என்னோட ரத்தத்துல, நான் தான் சொன்னேன்ல, அது என்னோட ரத்தத்துல ஊறிடுச்சுன்னு, இந்த படத்தை பண்ணியே ஆகணும்னு. அப்புறம் நான் நிதிஷ்ஜியை கூப்பிட்டு சொன்னேன், உடனே இந்த படம் பண்ண 5-7 வருஷம்லாம் வேணாம், உடனே பண்ணலான்னு சொன்னேன். பட் நீங்க ஒரு ரோலுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அது தயாராகணும்னா உடனே நீங்க இது கூட அசுதோஷ் கவாரிக்கர அவரு உங்ககிட்ட காலைல ஷேவ் பண்ணிட்டு வர சொல்லுவாராம். ஆனா நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஆமா, அந்த விஷயத்துல எங்களுக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்தது. நீங்களே சொல்லுங்க, அந்த படத்துல நாங்க தண்ணி இல்லைன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆளு தினமும் காலையில ஷேவ் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ நான் அசோக்கிட்ட சொன்னேன், அசோக், பப்ளிக் என்ன நினைப்பாங்க? இல்ல, பப்ளிக்கை விட்டுருங்க, நம்ம கிராமத்துக்காரங்க என்ன நினைப்பாங்க? காலையிலேயே பாப்பாங்க, புவன் நீ ஷேவ் பண்ற அளவுக்கு உனக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு. அது எங்க கிடைக்குதுன்னு எங்களுக்கும் சொல்லுப்பா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இது லாஜிக்கே இல்லைன்னு. அதுக்கு அசோக் என்ன சொன்னார்னா, நான் லாஜிக்கே பார்க்கல, எனக்கு நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் யோசிக்கல, அதனால நீங்க இப்படியே பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ நான் டைரக்டர் சொல்றத பண்றேன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா படம் பார்த்துட்டு யாருமே இந்த விஷயத்த பத்தி பேசல. நீங்க திரும்பவும் ஷேவ் பண்ணிட்டு வரீங்க, அங்க தண்ணி இல்ல, இந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லை. ஸோ ஆக்சுவலி அசோக் கரெக்ட், நான் தான் தப்பு. நீங்க லாஜிக்கலா பாக்குறீங்க, லாஜிக்கலை விட்டுருங்க, நான் என்ன விரும்புறேனோ அதுதான் சரி அப்படின்னு சொன்னார். அதுலயும் நான் கொஞ்சம் சீட்டிங் பண்ணேன்.
நான் என்ன பண்ணேன்னா, நான் காலையில ஷேவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் பிரைட்டா தெரிவேன் அப்போ. நான் என்ன பண்ணுவேன்னா, ராத்திரியிலேயே ஷேவ் பண்ணிருவேன். ஏன்னா மறுநாள் விடியறதுக்குள்ள 12 மணி நேரம் கடந்து போயிரும். ஸோ கொஞ்சமாவது அது ரொம்ப கிளியரா இருக்காது. ஸோ நான் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நீங்க பார்க்க நல்லா இருக்கணும்னு இல்ல, நினைக்கல? நான் என்னோட கேரக்டர் தெரியணும்னு ஆசைப்படுவேன். என்னோட கதைக்கு தெரியிற கேரக்டரா தெரியணும். ஆஸ் எ கிரியேட்டிவ் பர்சன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவர் ஆளே மாறிட்டாருன்னு சொன்னா, போன ஃபிலிம்ல எப்படி இருந்தாரு, இந்த ஃபிலிம்ல எப்படி இருக்காரு, ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்காருன்னு சொல்லணும். 3 Idiotsல டிஃப்ரெண்டா இருக்காரு, பிகேல டிஃப்ரெண்டா இருக்காரு. உங்களுக்கு ஒன்னு தோணணும், இந்த ஆள் ஏன் எப்படி இருக்காரு, என்ன மேஜிக், இவரால எப்படி பண்ண முடியுது, இதை தான் நான் விரும்புறேன். ஸோ என்னோட முயற்சி எப்பயுமே இதுவா தான் இருக்கும். அந்த கேரக்டர்ல மொத்தமா தொலைஞ்சிடணும், ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கணும். அமீர் கான் அந்த கேரக்டர்ல தெரியவே கூடாது. அது அமீர் கான் கிடையாது, கேரக்டர், அவ்வளவுதான். நீங்க உங்க அப்பியரன்ஸ் எப்படி எல்லாம் மாத்திருக்கீங்கன்றதுக்கு எங்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு. நீங்க இந்த விஷயத்த சொன்னதுனால நான் மக்களுக்கு இதெல்லாம் காட்டியாகணும். இவர் எந்தெந்த கேரக்டர்ல எப்படி இருந்தாலும். ஆமா, இது ரங்கீலா, இது இது மங்கள் பாண்டே, இது தில் சாக்தா ஹை, ரஜினி, 3 Idiots, த தூம் 3, பிகே, தங்கல், அது லால் சிங் சட்டா, அது தாரே ஜமீன் பர், இது லகான், தலாஷ், அப்புறம் ஃபனா, இது டெல்லி பெல்லியில லாஸ்டா வர சாங்ல தானே இருக்கிறது. போட்டோஸ் எல்லாம் ஒன்னா பார்க்கும்போது தான் தெரியுது நீங்க உங்களை எந்த அளவுக்கு மாத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு, அதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணிருக்கலாம், இதுல பெருசா எதுவும் கெட்டப்ஸ் இல்ல. நான் விக் போட்ட மாதிரி இல்ல ஃபேஸ்ல ஏதாவது பண்ண மாதிரி நானா இருக்கணும்னு விரும்புறேன். ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம். அந்த மாற்றங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரணும். நம்ம உள்ள மாறிட்டோம்னா வெளியவும் மாற முடியும். ஆனா பொதுவா ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்க லுக்ஸ் மாறிடக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க. ஸ்டார்ஸ் எல்லாம் இதை தான் விரும்புவாங்க. அப்புறம் இது நல்ல விஷயமும் கூட. ஏன்னா ஆடியன்ஸும் இதை தான் விரும்புவாங்க. நம்மளோட ஸ்டார் அழகா இருக்கணும், அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும், நம்ம ஹீரோயின்ஸும் அழகா இருக்கணும். எனக்கும் நல்லா இருக்கும். நான் அமித்ஜியை பார்ப்பேன், வினோத் கண்ணாவை பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். வினோத் சாரை பார்ப்பேன், எப்படி நடக்கிறாரு பாரு, என்ன ஸ்டைலா இருக்காரு. தட் சார், இவங்க எல்லாரும் ஹீரோஸ். ஸோ ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்னோட கிரியேட்டிவிட்டி விஷயத்துல இது எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுவேன். நானும் நல்லா தெரியணும் ரஜித் சார். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த ரோல்ல நான் ஒரு நல்ல கேரக்டரா தான் தெரியணும். ஸோ அப்புறம் அதை தவிர என்னோட கவனம் வேற எதுலேயும் இருக்காது. என்னோட ஹேர் ஸ்டைலில், துணியில் என்னோட கவனம் வேற எதுலேயுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்டார்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டாங்கன்னா இன்னொரு தடவை போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டைம் போட்டால் இன்னொரு டைம் போட மாட்டாங்க. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணால் மறுபடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாதா என்ன? இது ரொம்ப நல்ல ஷர்ட், இதை யூஸ் பண்ணக்கூடாதா, இதை மறுபடியும் போடக்கூடாதா? இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். என் மனசுக்கு பிடிச்சதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது நல்லா இருந்தால் நான் போடுவேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்கிட்ட 20-25 வருஷம் பழைய துணியெல்லாம் இருக்கு. அப்புறம் அது கூட எனக்கு ஒரு விருப்பம், கனெக்ஷன் இருக்கு. நான் இன்னைக்கும் அதே தான் போடுவேன். அங்கங்கே கிழிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபோட்டோஸில் கூட பார்த்துருக்கலாம். என்னோட சில டிஷர்ட்ஸ் இங்கேயும் கிழிஞ்சிருக்கும். நான் அதை ஸ்டிச்லாம் பண்ணிட்டு இருப்பேன், மறுபடியும் யூஸ் பண்ணுவேன் அதை. ஆனால் நான் அதை விட மாட்டேன், என் கூடவே எப்பயுமே வச்சிட்டு இருப்பேன். இதுவும் உண்மைதானா? நீங்க ஒரு நாள் நான் படங்களே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு நேரம் வந்தது. விஷயம் என்னன்னா, நான் என்னோட 18 வயசுலேருந்து ஃபிலிமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். நான் வேலையை ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து நான் ஒரு ஆக்டர் ஆனேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்னோட 18 வயசுலேருந்து என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு, என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, ஃபிலிமில் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அந்த பயணத்தில் எந்த அளவு தொலைஞ்சு போயிட்டேன்னா, இந்த பைத்தியத்தில், இந்த மேஜிக்கில், இந்த ஆர்வத்தில், கிரியேட்டிவிட்டின்ற போதையில், அதாவது எத்தனை வருஷம் கடந்து போயிருச்சு. எனக்கு 56 வயசாச்சு. அப்புறம் இப்போ கோவிடால நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துட்டு இருக்கும் போது நான் யோசித்தேன், என்னோட வாழ்க்கை எப்படி கடந்து போச்சுன்னு. அப்புறம் இது கோவிடால தான் நடந்தது. கோவிட் வரலன்னா நான் என்னோட வாழ்க்கையை வேகமாக தான் ஓடிட்டு இருந்திருப்பேன். கோவிடால நான் வலுக்கட்டாயமாக வீட்டில் உட்கார வேண்டியதாயிருச்சு.
அப்புறம் நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அமீர் உனக்கு ஃபேமிலி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்கள நான் இத்தனை வருஷமா எப்படி இவங்களுக்கு நான் நேரமே கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் அவங்களுக்கு டைம் கொடுத்தாலும், அவங்க கூட இருந்தாலும், என்னோட கவனம் எல்லாம் வேற எங்கேயோ. ஸோ இந்த விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 1 நாள் 2 நாள் 3 நாள் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு ராஜ் சார். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆயிடுச்சு. நான் என்னோட பசங்க கூட பண்ணது சரியில்லை. நான் என் ஃபேமிலி கூட பண்ணது சரியில்லை. நான் இந்த இந்த போதையில் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ என் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ரொம்ப கோவம் வந்தது. ஏன்னா அந்த நேரம் திரும்ப திரும்பி வராது. அதுக்குள்ள என்னோட பசங்க வளர்ந்துட்டாங்க. ஆயிரா, ஜுனைத். ஆயிராக்கு 23 வயசு, அப்புறம் ஜுனைத்க்கு 28 வயசாச்சு. இது நடந்து 4 வருஷம் ஆச்சு. இது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னா, நான் வேலையோட போதையில, கிரியேட்டிவிட்டி தர போதையில. ஸோ எனக்கு அப்போ தெரியாது ஆயிராக்கு 4 வயசு இல்லை 5-6 வயசான்னு. அவளோட மனசுல என்ன சிந்தனை இருந்தது, அவளுக்கு எது பிடிக்கும், அவளோட கனவு என்ன, அவளோட பயம் என்ன, அவளோட இன்செக்யூரிட்டிஸ் என்ன, அவளோட கனவு என்ன, எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் கவனம் செலுத்தல. என்னோட டைரக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட நான் நேரத்தை செலவு பண்ணேன். அவங்களோட அசிதோஸோட கனவு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அசிதோஸோட இன்செக்யூரிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட பசங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. என் மேல எனக்கே கோவம் வந்தது. நான் இப்படி செஞ்சேன், ஏன் இப்படி நடந்ததுன்னு. ஸோ அந்த டைம்ல நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் எந்த படமும் பண்ண போறதில்லைன்னா. இனிமே என்னோட டைமை பூரா நான் என்னோட பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்புறம் இது லால் சிங்க்கு நடுவில் அப்போதான் கோவிட் வந்தது. அப்போது லால் சிங் 50% முடிஞ்சது. அப்போதான் கோவிடும் வந்தது. பாதி ஃபிலிம் பாக்கி இருந்தது. அப்போதான் எனக்கு ஏன் மேலே கோவம் வந்தது. நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன், லால் சிங் தான் எனக்கு கடைசி படம், இதுக்கப்புறம் நான் எந்த படமுமே பண்ண மாட்டேன்னு. அப்புறம் நான் இந்த விஷயத்த நான் என்னோட குடும்பத்துக்கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சாரி, இவ்வளோ நாள் இல்லாமல் போயிட்டேன். அப்புறம் அவங்களும் எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஹார்டாயிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா, மற்ற அப்பாக்களை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் ஃபேமிலியில் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டேன், இது என்னோட கடைசி படம்னு. ஸோ நான் விட்டுட்டேன், உண்மையிலேயே நான் விட்டுட்டேன். அப்புறம் விசித்திரமான விஷயம் என்னென்னா, இப்போ அதுக்கு முன்னாடி என்னோட படம் ஒன்று வருது, தாரே சித்தாரே பர். அதோட கதையை கேட்டு அதோட டைரக்டர் பிரசன்னா கிட்ட ஓகே சொல்லிட்டேன். பிரசன்னாக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா படம் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம், கொஞ்ச நாள் முன்னாடியே. அப்புறம் எங்களுக்கு கோவிட் வருங்கிற விஷயம் தெரியாது. கோவிட்லேயே ரொம்ப டைம் போயிருச்சு. அப்போவே நான் பிரசன்னா கூட படத்தை லாக் பண்ணிட்டேன். படம் பண்ண பிரசன்னா கூட தான். டன், படம் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 6-7 மாதம் நான் என்ன நினச்சேன்னா, பிரசன்னாக்கு இந்த விஷயத்த சொல்லிடணும்னு. ஸோ நான் அவரை சென்னையிலேருந்து கூப்பிட்டேன். பிரசன்னாவை உட்கார வச்சு என்னோட இதை நான் யோசிச்சதை சொல்லிடலான்னு. பாருப்பா, நான் படங்களை விட்டுட்டேன், நான் இனிமே நடிக்க போகிறதும் இல்லை, ப்ரொடியூஸும் பண்ண போகிறதில்ல, வேற யாராவது வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு காலையில் என் பசங்க என்னை உட்கார வச்சு, ஜுனீனும் ஐராவும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு. அப்புறம் எங்களுக்கு உங்கள் மனசில் இந்த தாட் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அப்புறம் அன்னைக்கு காலையில் அவங்க ஒயிட் போர்டை எடுத்துகிட்டு அப்படியே லைனாக எழுதி வச்சுருந்தாங்க. 1 2 3ன்னு ஒரு 12 விஷயங்கள் எழுதியிருந்தாங்க.
என்கிட்ட கேட்டாங்க, இந்த 12ல் நீங்க என்ன பண்ண விரும்புறீங்கன்னு. நான் சொன்ன நம்பர் 1, நம்பர் 7 அண்ட் நம்பர் 9 இந்த 3மே என்னோட பொறுப்புன்னு சொன்னேன். அவங்க இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 15% அப்படின்னு. அதுக்கு மேலே அதிகமாக டைம் எடுக்காத. அப்புறம் அவங்க கேட்டாங்க 50% என்ன பண்ண விரும்புறீங்கன்னு, பாக்கி உள்ள நேரத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. நான் சொன்னேன் உங்க 2 பேர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உடனே அவங்க கை எடுத்து கும்பிட்டாங்க. இல்ல இவ்வளவு நாள் நீங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, 7-8 மாசம் ஆச்சு, இவ்வளவு நாள் எங்க கூட இருந்திருக்கீங்க, இவ்வளவு நாள் வாழ்க்கையில உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. அப்புறம் நீங்க 24 மணி நேரம் எங்க கூட இருக்கணும்னு விரும்பலாம், அப்புறம் நாங்க 24 மணி நேரம் உங்க கூட இருக்க விரும்பல, எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குன்னு. அப்புறம் ஜுனைன் என்ன சொன்னான்னா, அப்பா நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நீங்க படம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வேற எதையும் யோசிக்கிறதும் இல்ல. இப்ப நீங்க படம் எடுக்க விரும்பலன்னா அப்படியே இந்த பக்கம் போறீங்க, பெண்டுலோ மாதிரி, கிளாக்கோட பெண்டுலோ மாதிரி இந்த பக்கம் வந்துடுறீங்க, நான் படம் எடுக்கவே விரும்பல அப்படின்னு. இதெல்லாம் என்ன குழந்தைத்தனம் மாதிரி? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டா எப்படி இருக்க முடியும்? சென்டர்லயும் ஒரு இடம் இருக்கும், நாம சொல்லுவோம்ல மாடரிஸ்ட் அப்படின்னு. நீங்க எந்த வேலை பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமா பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எனக்கு நல்லா புரிய வச்சாங்க நான் தப்பு பண்றேன்னு. அப்புறம் கிரண் என்கிட்ட சொன்னா, கிரண் அழ ஆரம்பிச்சிட்டா. நான் படம் விட போறேன்னு சொன்னோன்னே அவ அழ ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்போ கிரண் என்ன சொன்னான்னா, இல்ல உங்களுக்கு புரியல, நீங்க ஒரு சைல்ட் ஆஃப் சினிமா. ஒருவேளை நீங்க படத்தை விட்டீங்கன்னா நீங்க எங்களையும் விடுறீங்க, நீங்க எல்லாத்தையும் விடுறீங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாது. அவங்க 3 பேருமே எனக்கு புரிய வச்சாங்க. யாருக்காக நான் ஃபிலிம்ஸை விட நினைச்சனோ அவங்களே எனக்கு சொன்னாங்க, இல்ல நீங்க ஃபிலிமை விடாதீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணுங்கன்னு. மக்கள் உங்க மேல, கோடிக்கணக்கான மக்கள் உங்க மேல ரொம்ப அன்பு காட்டிருக்காங்க. அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த ஃபீல்டை நான் என்னைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். நான் இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் சொல்றேன், நான் என்னோட ஃபிலிமை என்னைக்கும் விட மாட்டேன், என்னைக்குமே அதை விட மாட்டேன். நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும், இன்னைக்கு உங்க எதிரில் உட்காந்துருக்கணும், அது இந்த மக்கள் தந்த அன்பான ஆதரவுனால தான். அப்புறம் எனக்கு அன்பும் மரியாதையும் கிடைச்சிருக்கு. நான் அதுக்காக என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். எத்தனை பேரால அவங்க விருப்பப்பட்ட வேலையை செய்ய முடியுது சொல்லுங்க? அப்புறம் எனக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு, மரியாதையும் கிடைச்சிருக்கு, அன்பும் கிடைச்சிருக்கு. ஸோ நான் அந்த கடவுளை கையெடுத்து கும்பிடுறேன், அவருக்கு நன்றியும் சொல்றேன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த நாடு, இந்த பூமி, இந்த பூமியில மக்கள் எல்லாருமே, நான் அவங்களுக்கு எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன்.